வணக்கம் மக்களே, வாங்க என்னுடைய இன்டர்வியூ 3 பார்ட் 4 கண்டினியூஷன் பார்க்கலாம். லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நல்லா இன்டர்வியூ பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், அவங்களும் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃபர் லெட்டர் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஸோ நானும் வெயிட் பண்ணேன். அரௌண்டு ஒரு 1.5 வீக் மேலே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஆஃபர் லெட்ரு அனுப்பலை. ஸோ இன்வைட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. அதான் ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மீன்ஸ் பாலிசி அண்டு கம்பெனி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் படித்தேன். ஆல்மோஸ்ட் 3 பேஜஸ் இருந்தது, ஃபுல்லாக படித்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேஜர் பாயிண்ட்ஸ் இருந்தது. அந்த பாலிசியில் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் டிஸ்கஸ்டு சேலரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பட் என்ன சேலரி எவ்வளோ அப்படின்றத மென்ஷன் பண்ணலை. அட்லீஸ்ட் நான் லாஸ்ட் பேஜ்லேயாச்சும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தேன். ஆனால் பட்டு மென்ஷன் பண்ணவே இல்லை. எனக்கு இந்த மாதிரி மெயில் பண்ணுறோன்னே எனக்கு முன்னாடி கம்யூனிகேஷன் கொடுக்கல, இப்போ தான் பண்ணுறேன், இவ்வளோ தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு. டேரெக்டாக மெயில் வந்தது. தென் நான் பார்த்துட்டு தான் ஃபோன் பண்ணேன். அவங்க எடுத்து பேசிவிட்டு இந்த மாதிரி இதுதான் எங்களுடைய பாலிசி, நாங்கள் இந்த டீட்டெயில் மட்டும் தான் போடுவோம், சேலரி டீட்டெயில்ஸை நாங்கள் மென்ஷன் பண்ண மாட்டோம், அது எங்களுடைய பாலிசியை வயலேட் பண்ணோம். அதனால் நாங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு எங்களுடைய பாலிசி மற்றும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் டீட்டெயில் மட்டும் நாங்கள் உங்களுக்கு தெரிவிப்போம். நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் போட்டு கொடுக்கணும். ஐ எம் அக்ரி அண்ட் நான் இந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே ஜாயின் பண்ணுறேன், நீங்கள் சைன் போட்டு எங்களுக்கு மெயில் பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் சைன் பண்ணி கொடுக்குறேன், ஆனால் பட் நான் எவ்வளோ சேலரிக்கு ஆஃபர்ட் ஆகிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியாது. அப்படின்னும் போது நான் எப்படி அதில் சைன் போட்டு கொடுக்க முடியும், அது எந்த அளவுக்கு சரியாக இருக்குன்னு கேட்டதுக்கு ஸோ அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் சொன்னால் என்ன சேலரி டிஸ்கஸ் பண்ணீங்களோ அந்த சேலரிக்கு தான் நான் உங்களை எடுப்போம் அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன் அவருக்கு என்ன சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை உங்கள்கிட்ட பேசினார் இல்லையா அந்த ஹெச்ஆர், அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவார், அவர் சீனியர் ஹெச்ஆர். ஸோ அதனால் அவர் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பார், நீங்கள் பேசின சேலரி தான் பண்ணியிருப்பார். நீங்கள் ஜாயின் பண்ணுற டேட்டுக்கு அவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க என்ன சேலரி என்னென்னு, அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் கரண்ட் ஆர்கனைசேஷனில் பேப்பர் மட்டும் போட்டு நீங்கள் சீக்கிரம் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரெட் ஃப்ளாக் காட்டின மாதிரி இருந்தது. வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.